நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். 2024வது வருஷத்தோட மே மாதம் முடிஞ்சு ஜூன் மாதம் தொடங்க போகுது. இந்த ஜூன் மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எதனால் அப்படின்னாக்க, மே மாதம் நிறையா விஷயம் நடக்கும்னு நினச்சிருப்போம், நடந்திருக்கோம், நடக்காமல் போயிருக்கோம். ஆனால் ஜூன் மாதத்தில் இது எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு முடிச்சாகணும், இந்தந்த மாதிரியான வேலைகளை செய்யணும், இந்தந்த விசேஷங்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு பல திட்டங்கள் அப்படிங்கிறத நீங்கள் வச்சுருந்துருப்பீங்க. அது எல்லாத்துக்கும் சாதகமாக கிரக நிலைகள் இருக்கா, உங்களோட ராசிக்கு இந்த ஜூன் மாதத்தில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அந்த வகையில் இந்த ஜூன் மாதத்தோட ராசி பலனுக்கு கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான் ரிஷபராசியிலிருந்து 15ஆம் தேதி மிதுன ராசிக்கு போக போகிறாரு. செவ்வாய் மாதம் முழுக்க மேச ராசியில் தன்னோட சொந்த வீட்டில் ஆட்சியில் இருக்க போகிறாரு. புதன் ரிஷபராசியிலிருந்து 10ஆம் தேதி மிதுன ராசிக்கும் 26ஆம் தேதி கடகராசிக்கும் போக போகிறாரு. சுக்கிர பகவான் ரிஷபராசியிலேருந்து 13ஆம் தேதி மிதுன ராசிக்கு போக போகிறாரு. குரு பகவான் ரிஷபராசியில் மாதம் முழுக்க இருப்பார். சனி பகவான் கும்பராசியில் இருக்கார். 30ஆம் தேதி சனி பகவான் வக்கரம் அடைகிறாரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு, இந்த சனி பகவானோட வக்கரம் அப்படிங்கிறது. அதே மாதிரி ராகு மீனராசிலையும் கேது கன்னிராசிலையும் இருக்காங்க. இந்த கிரக நிலைகள், ராசி மாற்றங்கள், சனி பகவானோட வக்கர நிலை, இது எல்லாம் சேர்ந்து உங்களோட ராசிக்கு இந்த ஜூன் மாதத்தில் என்ன பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் முழுக்க ரொம்ப அற்புதமான மாதமாக இருக்க போகுது. ஏன்னா நவ கிரகங்களில் விஷப்பாம்பு ராகு அஷ்டமத்தில் இருக்குது. இந்த ஒரு கிரகத்தை தவிர மீதி இருக்கக்கூடிய 8 கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது இருக்க போகுது. அப்போ இந்த சர்ப்பதோஷத்தால் வரக்கூடிய அந்த ஒரு கண்டத்திலேருந்து இந்த மற்ற கிரகங்கள் உங்களை காப்பாற்றுது அப்படிங்கிறதால இது ஒரு அற்புதமான யோகமிக்க ஒரு மாதமாக இருக்க போகுது. அதாவது குரு பகவான் உங்களோட ராசிக்கு 9ஆவது வீட்டிலேருந்து 10ஆவது வீட்டுக்கு பயிற்சி ஆகிட்டார். குரு பகவான் இருக்கிற இடத்த பால்படுத்துவார். 10ல் குரு பதவியில் மாற்றம் நல்ல மாற்றமாக இருக்காது போல இருக்க ஜோசியரை அப்படின்னு வருத்தப்பட்ட எல்லாருக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்க போகுது. எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் பெரும்பகுதி கிரகங்கள் இந்த மாதத்தோட தொடக்கத்தில் தொழில் ஸ்தானத்தில் இருக்குது. அதன் பிறகு லாபஸ்தானத்துக்கு அப்படிங்கிறது மாற போகிறாங்க. அதே மாதிரி எல்லா விதமான நன்மைகள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிடைக்கும். அதுமாரி உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் இந்த மாதம் முழுக்க ஆட்சி பெற்று இருக்க போகிறாரு. உங்களோட ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகம் அவர் அப்படிங்கிறதால இதுவும் ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறதான் கொடுக்குது. மாத தொடக்கத்தில் தொழில் ஸ்தானத்தில் 4 கிரகங்கள் கூட்டு சேர்ந்துருக்கு. சூரியன், புதன், சுக்கிரன், குரு பகவான், இப்படி கூட்டு கிரக யோகம் அப்படிங்கிற தொழில் ஸ்தானத்தில் இருக்கும்போது இந்த குரு தொழிலை கெடுப்பார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் நடக்காது. நல்ல அற்புதம் அப்படிங்கிறது நிகழும். புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறதும் ரிஷபராசியிலே செயல்படுது. மாத தொடக்கத்தில் ரிஷபத்தில் இருக்கிற புதன் தன லாபாதிபதியாக இருக்கார். தொழில் வளர்ச்சி கொடுப்பார். சில பேர் கிளை தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது. ஒரு கடை வச்சுருக்கேன், அதோடு சேர்த்து இன்னொரு கடை ஒன்று ஆரம்பிக்கலான்னு இருக்கேன், மெயின் ரோட்டில் ஒரு கடை வைக்கலான்னு இருக்கேன், இல்லை ஒரு டீ கடை வச்சுருக்கேன், அப்படியே ஒரு பொட்டி கடை சேர்த்து போடலான்னு இருக்கேன், இல்லை ஒரு ஹோட்டல் சேர்த்து போடலான்னு இருக்கேன். இந்த மாதிரி தொழில் ரீதியாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதுமாதிரி பெரிய அளவில் ஒப்பந்தங்கள் கிடைக்கும். புது புது ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்திட்டு மகிழக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் கிடைக்கும். குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் கைகூடும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வீட்டில் உங்களோட ஆலோசனை கேட்பாங்க. பொதுவாகவே குடும்பத்தில் நம்மக்கிட்ட ஒரு விஷயத்தில் ஆலோசனை கேட்குறாங்கன்னாலே நமக்கு மதிப்பு மரியாதை கூடுதலாக இருக்குது, நம்மளோட சொல்லுக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். அந்த வகையில் குடும்ப உறவுகளும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அப்படிங்கிறதால அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் சுக்கிர பகவானும் அங்கே தான் உட்காந்துருக்காரு அதே இடத்துல. அப்போ இதுவும் நல்ல நேரம்தான். வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். சில பேர் வாடகை கட்டடத்தில் ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க, சொந்த கட்டடத்துக்கு மாற்றுவீங்க. இல்லை ஒரு 2வது மாடியில் வச்சுருக்கேன், கிரவுண்ட் ஃப்ளோருக்கு கொண்டாந்தால் நல்லாயிருக்கும், வாடகை கூடுதலாக இருக்கேன்னு முடியாமல் இருந்திருக்கும். இப்போ தொழிலில் 10 ரூபா வருமானம் பார்க்குறதால வாடகை கொடுக்கலாம், தப்பு இல்லை, வா வேறு நல்ல இடம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மெயினான இடத்துல ஒரு ஏசி வசதியோட ஒரு அற்புதமான அமைப்பு அப்படிங்கிறது உருவாக போகக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி இந்த மாதம் முழுக்க பார்த்திங்கன்னா செவ்வாய் உங்களோட ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெற்று உட்காந்துருக்கார். சகல சௌபாக்கியத்தையும் கொடுக்க போகிறார். தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய அமைப்பு, எடுத்த முயற்சி எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு, வீட்டில் மங்கள ஓசை கேட்கக்கூடிய அமைப்பு. அதாவது செவ்வாய் பூமிக்காரகன்.
9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது பாட்டம் முப்பாட்டம் அப்போ சொத்து நம்ம கைக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதாவது பூர்வீக சொத்தில் பங்காளி ஒருத்தன் கேஸு போட்டிருந்தான், இல்லைன்னா ஏற்கனவே அது கேஸில் தான் இருக்குது, 2 தலைமுறையாக நடத்திக்கிட்டு இருக்கோம், இன்னும் ஒரு நல்ல தீர்ப்பு வர மாட்டேங்குது, சொத்து இருந்தும் அனுபவிக்க முடியாமல் இருக்கே, ஒரு கஷ்டத்துக்கு 10 ரூபாய்க்கு விற்றுவிட்டு ஏதாவது ஒரு வீட்டை கட்டி பார்க்கலாம், ஒரு சொந்த தொழில் செஞ்சு பார்க்கலான்னா முடியாமல் கிடக்கே, ஒரு கடையை கட்டி வாடகைக்குள்ளான்னு பார்த்தா முடியாமல் கிடக்கே, இப்படி இருந்ததெல்லாம் கேஸ் ஜெயிச்சு சொத்து கை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுமாரி அண்ணன் தம்பிக்குள்ளே பாகம் பிரிக்காமல் சொத்து கிடக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி பிரிச்சுக்கலாம். ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல் எனக்கு முன்ன வேணும் பின்ன வேணும் அப்படின்னு இல்லாமல் 4 சொந்தக்காரங்களை வச்சு ஊர் பெரியவங்களை வச்சு நல்லபடியாக சுமூகமாக பிரிச்சுக்கலாம். அதனால் சொத்துக்கித்து பிரிக்கணும் அப்படின்னா இந்த மாதத்தை பயன்படுத்திங்க. அதே நேரத்தில் கடந்த காலகட்டத்தில் ஏதாவது இந்த சொத்து சம்மந்தமான வழக்கில் நீங்கள் தோற்று போயிருந்தால் கூட இப்போ அதை மேல்முறையீடு செய்யலாம். செவ்வாய் சாதகமாகவே இருக்கார். இன்னொரு 2 மாதத்துக்கு செவ்வாய் அற்புதமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்படிங்கிறதால இடம் வாங்கிறது, விற்கிறது, இடம் சம்பந்தமான முடிவுகள் எடுக்கிறது, பூர்வீக சொத்தை பாகம் பிரிக்கிறது, இது எல்லாத்தையுமே பரிபூர்ணமாக செய்யலாம். ஒரு இடத்த விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இப்போ நல்ல விலை கிடைக்கும். பரவாயில்ல, அன்றைக்கி வாங்கி போட்டேன், இன்றைக்கி அது எந்த விலைக்கோ போகுது, பரவாயில்லடா 10 ரூபா லாபம் கிடச்சிருக்கு அப்படின்னு. அதுமாரி விவசாயத்துலேயும் 10 ரூபா வருமானம் பார்த்துடலாம். ஏதோ மற்ற கொள்ளையை விட நம்ம கொள்ளை 10 ரூபா கூடுதலாக விளைஞ்சிருக்கு, மற்றவனுக்கு கிடைக்கிற பொருளை விட நம்ம பொருள் தரமாகவும் இருந்திருக்கு, அதனால் நல்ல 10 ரூபா லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பும் இருக்குது. அதே மாதிரி அடுத்தடுத்து கிரகங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு மாறிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது 10ஆம் தேதி புதன் மாறுவார், 13ஆம் தேதி சுக்கிரன் மாறுவார், 15ஆம் தேதி சூரியன் மாறுவார். இந்த 5 நாளுக்குள்ளே 3 கிரகங்கள் அடுத்தடுத்து லாபஸ்தானத்துக்கு வருது. மிதனராசிக்கு புதன் வராரு அப்படின்னா ஆட்சி பெற்று அமர போகிறாரு. தன லாபாதிபதி புதன். அவர் ஆட்சியில் உட்காரும்போது லாபஸ்தானத்தில் தொட்டது தொடங்கும். தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். வெளிநாட்டிலேருந்துலாம் கூட ஒரு நல்ல தகவல் வரும், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு கூட கிடைக்கும். வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சவங்க கூட இந்த காலகட்டத்தில் போய் சேரலாம். 13ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரனும் பயிற்சியாகி லாபஸ்தானத்துக்கு வந்துடுவார். அப்படிங்கிறதால வருமானம் திருப்தி கொடுக்கும். கடந்த காலகட்டத்தில் கடன் வாங்கி வச்சுருந்திங்கன்னா அது எல்லாத்தையுமே அடைச்சி விடலாம். இதுமாரி வேலை செய்கிற இடத்துலையும் பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு பதவி உயர்வு கிடைக்கும். இப்போ குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கேன், தொலைதூரத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ சொந்த ஊருக்கே ட்ரான்ஸ்ஃபர் கேட்டால் கிடைக்கும். போய் புள்ள ஒட்டிகளோடு நம்ம சொந்த ஊர்லேயே வேலை பார்க்கலாம். 10 ரூபா வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு மிச்சப்படுத்தலாம். உடம்புக்கு எடுத்துக்க வேண்டியதில்லை. எங்கேயோ தங்கிட்டு கடைகண்ணியில் சாப்பிட்டு இவ்வளோ நாளாக உடம்புக்கு எடுத்துக்கிட்டவங்க, வயிறுக்கு எடுத்துக்கிட்டவங்க எல்லாம் இனிமேல் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு நிம்மதியாக வேலை பார்க்கலாம். அப்படி ஒரு அமைப்பு அப்படிங்கிறதையும் கொடுக்கும். அதுமாரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு கடுமையான உழைப்பு காரணமாக ஒரு உயர்ந்த நிலையை அடையக்கூடிய வாய்ப்பு. ஒரு அரசியல் கட்சியில் இருக்கேன் அப்படின்னா பெரிய அளவில் பதவி கிடைக்கும். அரசியல் கட்சியை வச்சு ஒரு கான்ட்ராக்டு, கமிஷன், போக்குவரத்து அப்படின்னு எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்பு. ஒரு ரோடு போடுறேன், ஒரு காம்பவுண்டு கட்டுறேன், இந்த மாதிரி ஏதாவது வேலை வாய்ப்பு அப்படிங்கிறதும் அரசியல் துறை சார்ந்து கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதுமாரி முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களோட ராசிக்கு கண்டசனி நடக்குது, அதை மறந்துடக்கூடாது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கண்டசனியோட தாக்கம் அப்படிங்கிறது பெருசாக இருக்காது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாத கிரகங்கள் எல்லாமே பெரும்பகுதி நன்மையை கொடுக்குதுங்கிறதால கண்டசனியோட தாக்கம் இருந்தாலும் கூட கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அதே நேரத்தில் இந்த மாதத்தோட கடைசியில் சனி பகவான் வக்கரகதி அடைஞ்சு பலம் இழக்கிறார். கண்டசனி பலம் இழக்குது அப்படிங்கிறது ஒரு வகையான யோகம்தான். இந்த காலகட்டத்தில் சனி பகவானுக்கு உரிய பரிகாரங்களை செஞ்சுக்கிட்டோம்னா மிக அற்புதமான யோக பலனை சனி பகவான் கொடுப்பார். என்ன பரிகாரம் ஜோசியரை, அதை செய்யணுமா இதை செய்யணுமா அப்படிம்பீங்க, அதெல்லாம் கிடையாது. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நாம் நேர்மை தவறாமல் பிற உயிர்களுக்கு துன்பம் விளைவிக்காமல் வாழ்ந்தாலே சனி நம்மளை குளிர வச்சுருவார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை முறையாக செய்யணும், குலதெய்வ வழிபாடு செய்யணும், முருகப்பெருமான் வழிபாடு செய்யணும், அனுமன் வழிபாடு செய்யணும். சனிக்கிழமையில் அனுமன் வழிபாடு செஞ்சுட்டு சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. மிக அற்புதமான ஒரு மாதமாக இந்த ஜூன் மாதம் இருக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.